பீகாரில் வரும் அக்டோபர் நவம்பர் மாதம் தேர்தல் நடக்க இருக்கிறது. அதில் முதல் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து 65 லட்சம் பேர் மிஸ்ஸிங். அது வந்து 3 கேட்டகரியாக எலெக்ஷன் கமிஷன் சொன்னது. செத்து போனவங்க, பர்மனெண்ட்டாக இடம்பெயர்ந்தவர்கள், அன்ட்ரெஸபிள் கண்டுபிடிக்க முடியாதவங்க. இந்த 3 பேர் தான் வந்து லிஸ்ட்லேருந்து வெளியில் போனது காரணம். யார் எந்த கேட்டகரின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். 65 லட்சம் பேர் டெலிட்டட் நேம்ஸும் லிஸ்ட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரி முறையே கமிஷனில் இல்லைன்னுது. ஸோ எஸ்ஐஆர் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அது ஒரு இஷ்யூ. 2வது இஷ்யூ, 4 நாளைக்கு முன்னால் பெங்களூரில் ராகுல் காந்தியோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அதில் வந்து நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல்களில் சென்ட்ரல் பெங்களூர் கான்ஸ்டுவன்சியில் மாதவபுரான்ற அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்குள்ளே 1 லட்சம் ஓட்டர்ஸ் வந்து போலி வாக்காளர்கள்லாம் ஒரு கணக்கு சொல்கிறார். அதில் வந்து பல பேரோட வீட்டு நம்பர்லாம் 00ன்னு வருது. அதே மாதிரி எஸ்ஐஆர்லேயும் வந்து 3 லட்சம் பேரோட வீட்டு நம்பர் வந்து 0ன்னு வந்திருக்குது. 11 டாக்குமெண்ட் இருந்தால் தான் நீ வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்குன்னு சொல்லக்கூடிய எஸ்ஐஆருக்கு பீகார் கவர்மெண்ட்டு. ஆதார் கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, பேன் கார்டு கிடையாது, டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது, ஓட்டர் ஐடி கிடையாது. அவன் சொல்லக்கூடிய பாஸ்போர்ட்டு அல்லது கவர்மெண்ட் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு அல்லது தவிர ஜாதி சர்டிஃபிகேட்லாம் சொல்கிறான். அவ்வளோ ரிஜிடாக பேர் சேர்க்குறவன் வீட்டு முகவரி 00ன்றது எப்படி அலோவ் பண்ணால்? அது 3 லட்சம் பேருக்கு. இது பீகாரில். எஸ்ஐஆரில் வந்து கிட்டத்தட்ட சில ஆயிரம் பேர்களுக்கு வந்து பெங்களூரில் வந்து சென்ட்ரல் பெங்களூர் கான்ஸ்டுவன்சியில் வீட்டு நம்பர் வந்து 00ன்னு வந்து விழுந்திருக்குது. ஃபோட்டோஸ் வந்து வேறு மாதிரி தாறுமாறாக இருக்குது. இந்த அனாமலிஸ் வந்து கடந்த காலங்கள்லையும் இருந்திருக்கு. ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து ஃபோட்டோ மாறி போகிறது, நம்பர் ஏடாகூடமாக இருக்கிறது, அப்பாவோட பேர் மாறுறது, FFF 660ன்னு வரும். இந்த மாதிரி சம்மந்தமே இல்லை. இந்த மாதிரி நடந்திருக்கு. ரொம்ப கம்மியாக இருக்கும். மேமத்து ஸ்கேலில் வந்து நடந்தது பெங்களூரில் நடந்திருக்குது. அப்போ